வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்காக எபிரேயர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்தருவராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களோட பேசும். இந்த வேலையில உங்களுடைய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் வளருகிற பிள்ளைகளாக மாற்றும். நாங்கள் பூர்ணராகும்படி கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வீரதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதத்துல பேசுவீராக. அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வேத பகுதியை நம்ம வாசித்தோம். இங்கே எபிரேய ஆக்கியோன் நமக்கு அஸ்திபார சத்தியங்களை குறித்து பேசுகிறார். அந்த அஸ்திபார சத்தியம் என்ன? மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு, இவைகள் தான் அஸ்திபார சத்தியங்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் வருகிறோம் என்றால், பாவத்தின் பிடியிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்றால், சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறோம் என்றால், நிச்சயம் இந்த அஸ்திபார சத்தியத்திலே நாம் வந்திருக்க வேண்டும். நம்முடைய புதிய வாழ்க்கையே மனம் திரும்புதல்ல தான் ஆரம்பிக்குது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாறணும்னா முதல் அடிப்படை காரியமே தேவையே என்னன்னா மனம் திரும்புதல். எதுல இருந்து மனம் திரும்பணும்? நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். பாவம் நிறைந்த அந்த பழக்க வழக்கத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் தான் தோன்றித்தனமாய் நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினோனுமாய் முற்காலத்திலே ஒரு ஒழுங்கினமாய் ஜீவித்தோம். அதுல இருந்து ஒரு மனம் திரும்புதல் நமக்கு தேவை. ஆகவே மனம் திரும்பி தேவன் மேல் நாம் விசுவாசம் வைத்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள்ல வருகிறோம். மனம் திரும்பின ஒரு தேவ மனிதன் என்ன செய்வான்? தன் பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அதுக்கான பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய மனுஷனா மாறி என்ன செய்கிறான்? அவன் ஞான ஸ்நான சத்தியத்திலே கீழ்ப்படுகிறான். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவன் தண்ணீரில் மூழ்கி அவன் மேலே வருகிறான். அப்போ அது ஞான ஸ்நான அனுபவத்துக்குள்ள வருகிறான். அந்த ஞான ஸ்நானம் பெறுகிறது ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். இந்த அடுத்ததுல பாருங்க, உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு, இதெல்லாம் நம்முடைய அஸ்திபார சத்தியங்கள். இந்த அஸ்திபார சத்தியங்கள் ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையிலும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு புத்தியுள்ள மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஆழமா தோண்டி கண்மலையின் மேல் என்ன செய்யறான்? வீட்டை கட்டுறான். இல்ல வாசிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது,
விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு, ஒரு புத்தியுள்ள மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் என்ன செய்வான்? நல்ல ஆழமா தோண்டி கன்மலையின் மேல தன் வீட்டை கட்டுவான். இன்னைக்கு நம்ம ஜீவியத்துல இந்த அஸ்திபார சத்தியங்கள் மேல நம்ம ஜீவியம் கட்டப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும். நம்ம ஆழமா தோண்டாம சும்மா மேலோட்டமான ஒரு அஸ்திபாரம் இல்லாத ஒரு வீடாய் கட்டுவோம் என்றால் அது ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஏனென்றால் ஒரு நாள் நிச்சயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் என்ன ஒரு நாள் விசுவாச பரீட்சை ஏற்படும். விசுவாச பரீட்சையிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஒரு பெரும் மழை பெய்யும், பெருங்காற்று வீசும், இதெல்லாம் நடக்கும். அந்த பெருமழை பெய்யும் பொழுது, பெருவெள்ளம் வரும்போது, காற்று பலமாய் மோதும் பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை அஸ்திபாரத்தின் மேல், நல்ல திட அஸ்திபாரத்தின் மேல் கட்டியிருப்பான் என்றால் ஒரு நாள் அந்த வீடு என்ன செய்யாது? அசையவே அசையாது, அழிந்து போகவே போகாது. ஆனா அஸ்திபாரம் இல்லாம சும்மா மணலின் மேல் கட்டியிருப்பான் என்றால் அந்த வீடும் அஸ்திபாரம் போட்ட வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலோட்டமா பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். ஏன்னா அஸ்திபாரம் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. அஸ்திபாரம் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒன்று. ஆகவேதான் அந்த ஆழத்துல தோண்டி நம்ம போடுறோம். அப்போ அஸ்திபாரம் எவ்வளவு பலம் உள்ளதா இருக்கிறது என்பதை எதை வைத்து தெரியும்? நம்ம எந்த அளவுக்கு மனம் திரும்பி இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம், ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் பற்றி கொண்டிருக்கிறோம், இதை வைத்துதான் நம்முடைய அஸ்திபாரம் திடமா மாறும். அப்போ அந்த ஆழமாய் தோண்டி கண்மேல் மேல் நம்ம வீட்டை கட்டணும்னா அது ஒரு நாளும் அழியாது. விசுவாச பரீட்சை வரும், அழியாது. ஆனா மற்றபடி நீங்க ஒரு அஸ்திபாரம் இல்லாம சும்மா அருமையா ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்க கட்டி கொண்டு வருவீர்கள் என்றால் ஒரு நாள் அது அழிந்தே போகும். இந்த மேலோட்டமான காரியம்லாம் இதெல்லாம் நம்ம எல்லாரும் செஞ்சிடலாம். லைக் உதாரணத்துக்கு நல்லா ஜபிக்கலாம், நல்ல வேதத்தை வாசிக்கலாம், நல்ல ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் மேலோட்டமான காரியங்கள். அஸ்திபாரம் இல்லாமையே இதெல்லாம் செய்யலாம் நீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மத்தேயு அதே 7ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா, ஆண்டவர் அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்வாரு. யார் அவர்கள்? சாதாரண நாட்கள்ல அவங்க தீர்க்கதரிசிகள், அவர்கள் அற்புதம் செய்கிறவர்கள், பிசாசை துரத்தினவர்கள், இவங்க தான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியமா இல்ல? அஸ்திபார சத்தியம் இல்லாம போச்சு. அஸ்திபாரம் இல்லாம போச்சு. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போகும், நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நல்ல ஊழியம் செய்யலாம், நல்ல ஜபிக்கலாம், நல்ல வேதத்தை வாசிக்கலாம், அஸ்திபாரம் இல்லாமே செய்யலாம். ஒரு நாள் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசுவாச பரீட்சை வரும்போதுதான் நம்ம அஸ்திபாரம் நல்ல ஸ்ட்ராங்கா போட்டிருக்கோமா இல்லையான்னு அப்பதான் தெரியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான், பாடுகள் நிறைந்த சூழ்நிலை வரும்போதுதான், பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலை வரும்போதுதான், ஒரு பெரும் காற்று வீசி மோதும் போதுதான், பெரும் வெள்ளம் வந்து அதை அப்படியே மோத அது கீழே தள்ளணும்னு பிரயாசப்படும் போதுதான் ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் எவ்வளவு இருக்கிறான் என்று நீங்க கண்டுபிடிக்கவே முடியும். அதனால நம்முடைய ஜீவியத்தை இந்த அஸ்திபார சத்தியத்துல நல்லா நம்ம கட்டுவோம். இயேசுதான் நம்முடைய கன்மலை, நித்திய கன்மலை அவர்தான். அந்த இயேசு என்னும் கன்மலையின் மேல அஸ்திபாரம் போட்டு அந்த கன்மலையின் மேல நம்ம கட்ட பழகணும்னா அதுக்கப்புறமா நம்ம வீடை கட்ட ஆரம்பிப்போம். நிச்சயம் அந்த வீடு அழியவே அழியாது. ஆகவேதான் எபிரேயர்க்கு இதை சொல்லிட்ட பிறகு சொல்றாரு, இந்த அஸ்திபாரம் போட்ட பிறகு அடுத்தது என்ன செய்யும்? இன்னொன்னு ஒரு முக்கியமான காரியத்தை செய்யணும். பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பூர்ணராகி கொண்டே இருக்கணும். தேவன் அதை தான் விரும்புகிறார். அந்த பெர்ஃபெக்ஷனை தான் தேவன் என்ன செய்யறாரு? விரும்புகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இருந்து எதிர்பார்க்கிற காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம எல்லா விதங்களிலும் பூர்ணராகணும்னு தேவன் விரும்புகிறார். விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, தேவ அன்பில, தேவ கிருபையில, இன்னும் நம்முடைய விசுவாச ஜீவியத்துல ஒவ்வொரு பகுதியிலும் பூர்ணராக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நம்ம ஏதோ அறக்குறை விசுவாசிகளா இருக்கணும்னு தேவன் விரும்பவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில
ஆண்டவரை நம்ம எப்படி பற்றி கொள்கிறோம் என்பதை வைத்துதான் நாம் பூரணராக முடியுமா முடியாதா என்பது தெரியும். இந்த உலகத்தின் காரியங்களை குறித்தே கவலையோடு வாழ்கிற ஒரு விசுவாசியா இருப்பார்கள் என்றால் நிச்சயமாகவே அஸ்திவாரம் போட்டிருக்கலாம், ஆனா பூரணராகவே முடியாது. அப்படிப்பட்ட நபரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் கவலைகளே அவனை ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கும் என்றால், உலகத்துல பல கவலைகள் இருக்கலாம், நமக்கு அநேக குறைபாடுகள் இருக்கலாம், ஆனா ஒரு நாள் அதை குறித்தே நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்க கூடாது. அதை குறித்து மாத்திரம் சிந்திப்போம் என்றால், அதை குறித்து மாத்திரம் ஜெபிப்போம் என்றால், அதை குறித்து மாத்திரம் அதை அடைவதற்காக தேவவசனத்தை பிடித்துக் கொள்வோம் என்றால் நாம் பூரணராகவே முடியாது. இம்மைக்காக மாத்திரம். இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் பெறுவதற்காக மாத்திரம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாடி தேடி ஓடுகிறார்கள். ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தம் தாரு, எதுக்குன்னு கேட்டு பாருங்க. இந்த உலகத்துல நல்லா செழிப்பா வாழணும், அதுக்காக தேடாதீர்கள். ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு நித்திய ஐஸ்வரியத்தையும் நித்திய சுதந்திரத்தையும் கொடுக்கிறதா இருக்குது. அப்போ இந்த உலகத்துக்காக அதை தேடாதீர்கள். இம்மைக்காக மாத்திரம் ஒரு நாளும் தேவனுடைய காரியங்களை தேடாதீர்கள். அதான் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஜனம் பரிதபிக்கப்படத்தக்க ஜனம். ஏன்னா அஸ்திவாரம் போட்டிருக்கு, ஆனா அஸ்திவாரம் போட்ட பிறகு அது இன்னும் பூர்ணராகுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தை நோக்குகிற கண்கள் இருக்கா? பரலோகத்தை நான் அடையணும், எனக்கு ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கு, அதை நான் அடையணும் என்ற ஒரு எண்ணம், ஒரு வாஞ்ச நமக்குள்ள இருக்கா? அதை நாடுவது, அதை அடைவதற்கு நம்ம நாடுகிறோமா, தேடுகிறோமா? நல்ல கவனிங்க. தேவன் உண்மைக்காக மாத்திரம் நம்ம தேவனை தேடுவோம் என்றால் நாம் ஒரு நிர்பாக்கியமான ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பது அர்த்தம். அப்போ நம்ம எப்பவுமே இம்மைக்காக மாத்திரம் என்ன செய்ய வேண்டாம், ஆண்டவரை தேட வேண்டாம். நம் தேவனுடைய சபைக்கு வரோம், நம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம், தேவசனத்தை வாசிக்கிறோம், எல்லாமே நம்ம எதுக்கு நேரா நடத்தணும்னு சொன்னா பூர்ணத்துக்கு நேராய் நடத்த வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவர் பூர்ணப்படுத்தணும் தான் விரும்புறாரு. அப்போஸ்தலன் பவுல் கொலோசை மக்கள் பார்த்து சொல்லும்போது சொன்னாரு, கொலோசை 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கொலோசை பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நாங்க எல்லாருக்கும் ஏன் உபதேசம் பண்றோம், ஏன் புத்தி சொல்லுகிறோம் அப்படின்னா, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும். அதான் அவருடைய ஆசை. சுவிசேஷத்தை அறிவித்தார், உண்மைதான். அந்த சுவிசேஷத்தை அறிவித்த உடனே ஜனங்கள் அதுக்கு எந்தெந்த ஜனங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்தாங்களோ, மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அந்த வசனத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தாங்களோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறிற்று. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. ஆனா அதோட பவுல் திருப்தி ஆகல. பவுலுடைய ஆசை வாஞ்சி என்ன இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு உபதேசிக்கணும், அவங்களுக்கு புத்தி சொல்லணும், அவங்களை நல்வழிப்படுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னவா மாற்றணும், தேறினவளாக மாற்ற வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த கடைசி அந்த நோக்கம் என்னவா இருக்கணும்னா, கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், தேறினவர்களாக இருக்கணும். அப்போஸ்தலன் பவுலுடைய வாஞ்சை மட்டும் இல்ல, அப்போஸ்தலன் யோவானுடைய வாஞ்சையை கவனிங்க. அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு, நான் இப்பொழுது தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் நம்முடைய ஆசை வாஞ்சை எல்லாம் என்ன இருக்கணும்? வாசிங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அதற்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலன் யோவானுடைய அந்த வாஞ்சை பாருங்க, என்ன சொல்றாரு, நாம இப்ப எப்படி இருக்கிறோம்னு தெரியும், ஆனா நம்ம எல்லாம் ஒரு நாள் என்னவா மாற போறோம், எப்படி மாறணும்,
இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம்ம மாறணும். அப்ப இயேசுவின் சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இயேசுவின் சாயலை தரித்துக் கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும்? அதே 1 யோவான் 3:3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பாருங்க, அப்படியே அந்த சுத்திகரிப்புல டெய்லி அதிகரிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? டெய்லி சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு நாள் தேக்க நிலையில போயிடாதீங்க. மனம் திரும்பிட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், இப்ப நல்ல சபையில இருந்து ஆராதிக்கிறேன், இதோட நின்று விடாதீங்க. இதோட நின்று விட்டீங்கன்னா நீங்க பூர்ணராகவே முடியாது. பூர்ணராகணும்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள வாஞ்சை, ஆசை அதிகரிக்கணும். எதுக்கு? என்ன ஆசை? நான் ஆண்டவர் இயேசுவை போல பரிசுத்தமா மாறணும். இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நான் மாறணும். இந்த வாஞ்சை, இந்த ஏக்கம் உங்களுக்குள்ள நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கணும். அதான் எபிரேயர் சொல்றாரு, நாம் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அப்ப பூர்ணராகுவதற்கு நீங்களும் நானும் அதிகமாக முயற்சிகளை எடுக்கணும். நாம் பூர்ணராக வேண்டிய காரியங்களை, சில காரியங்களை மட்டும் சொல்லி அதை குறித்து தியானித்து தேவன் தாமே அந்த காரியங்களில் நாம் பூர்ணராக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது கவனிங்க, நாம் தேவனுடைய பரிசுத்தத்திலே பூர்ணமாக வேண்டும். தேவன் நமக்கு தம்முடைய பரிசுத்தத்தை தந்திருக்கிறார் இல்லையா? நம்ம என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு அவருடைய பிள்ளைகளா மாறினோமோ, முதல்ல அவர் நமக்கு கொடுத்ததே அவருடைய பரிசுத்தத்தை கொடுத்துட்டார். அந்த பரிசுத்தத்தை கொடுத்ததுனால அவர் சிநேகிக்கும் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் பரிசுத்தர். அப்போதான் பேதுரு சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார், நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்னவா இருக்கணுமா? பரிசுத்தர்களா இருக்கணும். அப்ப இந்த பரிசுத்தத்துல இருக்கிறதுல இன்னும் நம்ம பூர்ணப்படணும். இன்னும் பூர்ணப்படணும். ஒரு வசனத்தை எனக்கா வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். எதை நம்ம பூர்ணப்படுத்தணும்னு சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல்? பரிசுத்தத்தை. இந்த பரிசுத்தத்தை நாம் பூர்ணப்படுத்தணும். இந்த உலகத்துல இருக்கிற பரிசுத்தம் வேற, இந்த உலகத்துல மனிதன் பார்க்கிற பரிசுத்தம் வேற, ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பரிசுத்தம் வேற. மல்கியா புத்தகத்துல பழைய ஏற்பாட்டு முடிக்கும் பொழுது ஆண்டவர் ஏதோ ஒன்றை விரும்பினார் என்று அதிலே நமக்கு குறிப்பிடுகிறார். அது என்ன? கர்த்தர் சிநேகிக்கும் பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கணுமா? இன்னைக்கு தேவ பிள்ளைகளை அதை தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சிநேகிக்கும் பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கா இல்லையான்னு. ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகளிடம் அதை பார்க்காததுனால சஞ்சலப்படுகிறார், துக்கப்படுகிறார். கர்த்தர் சிநேகிக்கும் பரிசுத்தத்தை கர்த்தர் வாஞ்சிக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தம் நமக்கு தேவை. நீங்க ஒரு நாளும் உங்களை கொஞ்சம் மெச்சிக்கொள்ளாதீங்க, நான் கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கேன், மற்றவங்களை காட்டிலும் ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கா? இந்த கேள்வி எழுப்பி பாருங்க. இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த கர்த்தர் சிநேகிக்கும் பரிசுத்தம் அதுல நம்ம பூர்ணப்படணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? தேவ பயம் வேணும். தேவனுக்கு பயப்படும் பயம் நம்முடைய ஜீவியத்துல மிக மிக அவசியம். அப்ப தேவனுக்கு பயப்படும் பயம் வேணும் என்பது உண்மைதான். ஆனா அந்த தேவனுக்கு பயப்படும் பயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்தாக வேண்டும். என்ன செய்யணும்? விட வேண்டிய விஷயத்துல விட்டுறணும். தவறான ஐக்கியத்தை விட்டுறணும். 2 கொரிந்தியர் 6:14 அது அப்படியே தொடர்ச்சியா பேசும்போது சொல்றாரு, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அந்நிய நுகத்திலே நாம் இணைக்கப்படக்கூடாது. பரிசுத்தத்துக்கும் விரோதமான காரியங்கள், அசுத்தத்துக்கும் அந்த 2 சம்பந்தப்படவே கூடாது. 2 பேரும் ஐக்கியம் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் உலகத்தையும்
தேவனையும் நம்ம நேசிச்சுட்டு வண்டி ஓட்டவே முடியாது. ஒன்னு உலகத்தை சிநேகிக்கலாம், இல்லைன்னா ஆண்டவரை சிநேகிக்கலாம். ஒன்னு உலகத்துல அன்பு கூறலாம், இல்லைன்னா ஆண்டவர்ட்ட அன்பு கூறலாம். நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? இப்படி அழகா ஐக்கியத்தை பற்றி பேசுறா பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் வரவே முடியாது இல்லையா? அப்ப நம்ம யார் இப்போ? விசுவாசிகள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டவங்க. அப்படின்னா நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? நம்ம ஐக்கியம் தேவ பிள்ளைகளோட இருக்கணும். இங்க சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியத்துல இருந்து நம்ம என்ன செய்யணுமா? வேறு பிரிக்கணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, எப்படிப்பட்ட மக்கள் நடுவில் இருந்து? அவிசுவாச மக்கள் நடுவில் இருந்து, தவறான ஐக்கியத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும்? புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தமானதை தொடவே கூடாது. இப்படி இருந்தா ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். நான் உன்னை ஏற்றுக்கொண்டு நான் உனக்கு பிதாவா இருப்பேன், நீ எனக்கு குமாரரும் குமார்த்தியுமா இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நீங்க பற்றி கொள்ளணும். இந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டுதான் நம்ம தினந்தோறும் என்ன செய்யணும்? நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தங்களையும் நீக்குவதற்கு நாம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல, தேவ பாதத்துல நம்ம அமர்ந்திருக்கோம். நம்ம வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு எப்படி இருக்கணும் தெரியுமா? ரொம்ப சுத்தமா இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்க, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூணும் எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதாய். தேவன் நம்ம குற்றமே சுமத்திடக்கூடாது, குற்றமற்றதாய் இருக்கணுமா? அப்பதான் நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, இந்த பரிசுத்தம் நமக்கு தேவன் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. இது நம்ம சொந்த முயற்சியில் எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம பரிசுத்தமாக்குகிறவரே யார் தான்? தேவன் தான் இல்லையா? அதனால மேல சொல்ற பாருங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்ப இது நம்ம செயல் இல்ல, இது தேவன் செய்ய வேண்டிய செயல். ஆண்டவரே இதை செய்வார். எப்ப செய்வார்? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அது செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்? முதல்ல தவறான ஐக்கியத்திலிருந்து நம்ம வேறு பிரித்திடணும். அந்த தவறான ஐக்கியத்துல இருந்து, நடுவில் இருந்து நம்ம வெளியில வந்துடணும். ஒரு நாளும் உலகத்துக்கும் நமக்கும் என்ன இருக்க கூடாது? ஒரு ஐக்கியம் இருக்கவே கூடாது. அந்த ஐக்கியத்தை துண்டிச்சிட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்? அசுத்தமானதை தொடமாட்டேன்னு ஒரு தீர்மானத்தோடு தேவனுடைய சமூகத்தில் திரும்பணும். சுத்த இருதயத்தோட தேவனை தொழுது கொள்ளணும். நம்முடைய ஐக்கியம் நல்ல பலப்படுத்திக்கணும். இப்படி பலப்படுத்தின உடனே ஆண்டு சொல்றாரு, நீதான் என் குமாரன், நீதான் என் குமாரத்தி, நான் தான் உன் பிதா என்று சொல்லி நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்குறா. பாத்தீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தேவ பயத்தோட நம் தேவ சமூகத்துல அணுகணும். தேவனுக்கு பயப்படும் பயம் வந்துடணும். இது வந்துருச்சுன்னா பாருங்க, கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன செஞ்சுருவாரு? பரிசுத்தத்தை தருவாரு. அப்போ தேவ சமூகத்துல நீங்க வாரீங்க, ஜெபிக்கிறீங்க, தேவ பயத்தோடு ஜெபிங்க. வேதத்தை வாசிக்கிறீங்க, தேவ பயத்தோடு வாசிங்க. ஏனோ தானோ என்று வாசித்து விடாதீர்கள். நீங்க தேவனை ஆராதிக்க வாரீங்க, தேவ பயத்தோடு ஆராதிங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் ஊழியம் செய்யறீங்க, தேவ பயத்தோடு ஊழியம் செய்யுங்க. அந்த பயபக்தி நமக்குள்ள வந்துடணுங்க. அதான் நான் சொன்னேன், ஊழியம் செய்யலாம், ஜபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், தேவ பயம் இல்லாமயே செய்யலாம். ஆனா தேவ பயத்தோடு செய்து பாருங்க, உங்களுக்கு தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை தருவார். அவரே உங்களை பரிசுத்தமாக்குவார். அவரே உங்களை குற்றமற்றவர்களாய் மாற்றுவார். தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எடுத்து நிறுத்துவார். சோ இன்னைக்கு நம்ம முதல் காரியத்தை நல்லா கவனிப்போம். நான் பரிசுத்தத்திலே நான் பூர்ண அடையணும். இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை இதவா இருக்கட்டும், அவர் சுத்தராய் இருக்கிறார்.
நமக்கெல்லாம் எப்பவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்வைக்க, அவர் சுத்தராயிருக்கிறார், அவர் சுத்தம், பரிசுத்தமானவர், நானும் அந்த பரிசுத்தத்தை அடையணும், நானும் அந்த பரிசுத்தத்தை அடையணும். அப்ப பரிசுத்த பயம் நமக்குள்ள வந்துடணும். தேவ பிள்ளைகளே, இதுல நம்ம பூர்ணமாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இரண்டாவது ஒரு காரியம், எதுல நம்ம பூர்ணமாகணும் கேட்டீங்கன்னா, கிருபையிலே நாம பூர்ணமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கவனிங்க. பேதுரு எப்படி முடிக்கிறார்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், வளருங்கள். எதுல நம்ம வளரணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில, தேவ கிருபையில நீங்களும் நானும் வளருகிற பிள்ளைகளா இருக்கணும். ஆதி அப்போஸ்தலர்கள் இதுல பூர்ணப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாமேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் மேல ஒரு பூரண கிருபை உண்டாயிருந்தது. நம்ம ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் ஊற்றுகிறவர். அதுல நீங்களும் நானும் வளரணும், வளரணும், பூர்ணம் அடையணும். கிருபையை ஒரு நேரம் பெற்றுட்டேன் அப்படி இல்ல, சம்பூர்ண கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அதுல நீங்க வளருகிற பிள்ளைகளா இருக்கணும். அதை ஆண்டவரே செய்கிறவராக இருக்கார். நான் எப்படி பரிசுத்தத்தை ஆண்டவரே செய்கிறாரோ, அதே நம்மாய் நம்முடைய வாழ்க்கையில கிருபையில பூர்ணப்படுத்துற வேலையும் அவர் தான் செய்வார். அப்போ ஒரு வசனத்தை இதுக்காக வாசிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகிறவளமாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்குள்ள அவருடைய சம்பூர்ண கிருபையை பெருக பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவரால் முடியாதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவரால் முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சா தானே அவர் நம்மை பூர்ணப்படுத்துவார். அப்போ தேவனுடைய கிருபையில வளர்வதற்கு முதல் நமக்கு தேவையே தாழ்மை தான். தேவ சமூகத்தை நீங்க எவ்வளவு தாழ்த்துறீங்க? நீதிமொழிகள் 3:34. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். நல்ல கவனிங்க, தாழ்மையுள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்யறாரு? கிருபைகளை அளிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நமக்கிட்ட அந்த தாழ்மை இருக்கா? அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருக்குள் நம்ம ஞானஸ்நானம் பெற்று அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ ஞானஸ்நானத்தினால கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துட்டோம். நம்முடைய ஜீவன் தேவனோட மறைந்து இருக்கிறது. இப்போ பவுல் சொல்லி தராரு, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு நீங்க மனத்தாழ்மையுள்ளவர்களா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு முன்ன ஊற்றுவார். யாக்கோபு இது சொல்லாம இல்லை. பாருங்க, யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நல்லா கவனிங்க, நமக்குள்ள யார் வாசம் பண்ற? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றாரு இல்ல? இப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றதுனால நம்ம யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இப்போ அவர் நமக்குள்ள வாசம் பண்ணா நிச்சயம் கிருபை அளவில்லாமல் ஊற்றுவார். அப்படி என்றால் அந்த ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறபடினாலே நம்ம எவ்வளவு மனத்தாழ்மை அணிந்து கொள்வோமோ ஆண்டவர் தம்முடைய கிருபையை அதிகமான கிருபையை நமக்கு அளித்து கொண்டே இருப்பார். அப்ப அதுக்கு என்ன தேவை? ஆவியானவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழகணும். பாருங்க, கீழே என்ன சொல்லப்படுது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
நம்ம மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த மனத்தாழ்மைக்கும் கிருபையை பெறுவதற்கும் நடுவுல ஒரு பெரிய ஒரு செயல், ஒரு கிரியை நடக்கணும். அது என்னது? கீழ்ப்படியணும். ஆவியானவர் சொல்லிட்டே தான் இருப்பாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப நமக்குள்ள அடிக்கடி என்ன வந்துரும்? ஒரு பெருமை உள்ள வந்துரும். பிசாசு உள்ள இருந்து வேலை என்ன செய்வான்? பெருமையை தான் கொண்டு வருவான். இந்த பெருமையானது காரியங்கள் நமக்குள்ள வந்துட்டுனாலே ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு அளிக்கவே முடியாது. ஆவியானவர் நமக்கு சொல்றாரா, சின்ன சின்ன தவறுகளை அந்த நேரத்துல என்ன செஞ்சிடணும்? மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சு என்னை பரிசுத்தமாக்குங்க, இப்படி தாழ்த்த பழகுங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் பரிசுத்தமாக்குவார், இன்னும் தம்முடைய கிருபையை உங்களுக்கு அளிப்பார். எபிரேயர்ல நீங்க பாக்குறீங்க, ஆவியானவர் சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்காம போனதுனால இஸ்ரவேல் ஜனங்கள்ல அநேகர் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாம போயிட்டாங்களாம். அவங்களுக்குள்ள அவிசுவாசம் குடி புகுந்துச்சு. அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்க. அதனால இளைப்பாறுதலை இழந்துட்டாங்களாம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அந்த பூரண கிருபை ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் அவன் தேவனுடைய சமூகத்துல இருப்பான், தேவனோடு இருப்பான், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருப்பான், சுதந்திரிப்பான். அப்ப நீங்கள் நானும் முதலாவது நம்ம தாழ்த்த பழகுவோம். அந்த தாழ்மைக்கு, அந்த தாழ்மையினாலே கிருபை பெறுவதற்கு நமக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல். உடனுக்குடனே கீழ்ப்படுகிற பழக்கம் நமக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார்னா ஒரு 10 நாள் கழிச்சு கீழ்ப்படியாதீங்க. இன்னைக்கு சொன்னாரா, இன்னைக்கே செட்டரைட் பண்ணிருங்க. ஆண்டவர் சில விஷயங்களை ரொம்ப நமக்கு வந்து கண்டிப்பா எதிர்பார்ப்பாரு. இதுலெல்லாம் ஆண்டவர் வந்து ரொம்ப அப்படி பிளெக்சிபிளா இருப்பான்னு நினைச்சிடாதீங்க. சில விஷயங்களை தேவன் சொல்றாருன்னா அதை நம்ம உடனே கீழ்ப்படிய பழகணும். அந்த காரியம் வந்தாதான் என் தேவன் நமக்குள்ள தம்முடைய பூர்ண கிருபையை தருவார். அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்துனுங்க, அவங்களை விட்டு ஓடி போயிடுவார். தேவனிடத்தில் சேருங்க, அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்க எவ்வளவு கீழ்ப்படுகிறீங்களோ தேவனோட இன்னும் நெருக்கமான உறவுல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கீழ்ப்படிதல் மிக 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 அவசியம். பூரண கிருபையை நீங்க பெறணுமா, கீழ்ப்படிங்க. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசிக்கிறோம், யார் யாரெல்லாம் கீழ்ப்படிதாங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். கீழ்ப்படியாதவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்காது. ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், அந்த நேரத்தில் கீழ்ப்படிந்து இருப்பீங்க. தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணணும், உங்களுக்குள்ள வைராக்கிய வாஞ்சியோடு கிரியை செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்கன்னா கீழ்ப்படிதலை தொடர்ச்சியாக அதை கடைபிடிச்சிட்டே வாங்க. தாழ்த்துங்க. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்னெல்லாம் செய்ய தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. ஆவியானவருக்கு தெரியும் நம்ம யாரு, ரொம்ப பலவீனமான மனிதர்கள் தெரியும். நமக்கு ஜெபிக்கிறது இன்னதென்று தெரியாதான், ஆவியானவருக்கு தெரியும். அப்போ ஆவியானவர் நமக்காக என்ன செய்வார்? வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்பா ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். நல்லா கவனிங்க. ஏன் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு இந்த வசனத்தை காட்டுறேன்னா, ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றார். அவர் வைராக்கிய வாஞ்சையாய் நமக்கென்று கிரியை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் கிருபையை நமக்கு அளவில்லாமல் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஆண்டிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அதுக்கு நம்ம தேவை என்னன்னு சொன்னேன், நம்ம தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படிய ஆண்டவர் பார்ப்பார். நம்ம கிட்ட இருக்கிற பலவீனத்தை அவர் நன்றாக அறிவார். அந்த பலவீன நேரத்துல நமக்காக உதவி செய்வார், நமக்கு உதவி செய்வார். அவர் பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன், நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கார். நீங்க அப்ப கிருபையில, அவருடைய கிருபையில நீங்க என்ன இருக்கலாம், பூர்ணம் அடைந்து கொண்டே இருக்கலாம். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும் என்று நமக்கு தெரியாது. ஆனா அந்த
ஜெபிக்கிறது இன்னதென்று தெரியாம இருந்தாலும் ஆவியானவர் என்ன செய்யறாரு? வாக்கு கடங்காத பெருமச்சுகளோடு நமக்கு என்ன செய்யறார்? வேண்டுதல் செய்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க நம்மளை வைப்பார். அநேக நேரங்கள் நம்ம தேவ சித்தம் இல்லாம கூட நிறைய விஷயத்தை ஜெபிச்சிடும். அது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி இப்படிதான் ஜெபிக்கணும் என்பதை அவர் நமக்கு கற்றுத் தருவார். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இதுக்குள்ள தேவன் நம்மளை அழைத்து சொல்லணும்னா நமக்கு என்ன தேவை? இந்த தாழ்மை நமக்கு தேவை. இந்த தாழ்மையில நீங்க கீழ்ப்படிக்கிற குணம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கீழ்ப்படிஞ்சாதான் இந்த தாழ்மையின் மூலமாக நமக்கு கிடைக்க போற கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அடுத்தது, இந்த தாழ்மையோட நின்று விடாதீங்க. தாழ்மைக்கு பிறகு அடுத்தது, எப்பவுமே தேவ சன்னிதானத்தை நாடி அவரை நல்லா ஸ்தோத்திரிங்க, நல்லா துதிங்க. துதிக்க துதிக்க துதிக்க, ஸ்தோத்திரிக்க 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 கிருபை பெருக ஆரம்பித்து விடும். ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. அப்போ கிருபை பெருகணும்னா என்ன செய்யணும்? அதிகமா ஸ்தோத்திரிக்கணும். நம்ம கூடி வாரோம் தேவ சபையாக, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், கிருபை பெருகும். தனிப்பட்ட ஜீவியத்துல கிருபை பெருகணுமா? ஸ்தோத்திரிங்க. அதனால்தான் மோசே சொல்லும் போது சொல்வாரு, சங்கீதம் 90:14, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில கிருபையில என்ன செய்யும்? கிருபையினால எங்களை என்ன செய்யும்? திருப்தி. அப்போ மோசே என்ன செய்யறாரு? காலையில போய் ஜெபிக்கிறார், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார், ஆண்டவரை துதிக்கிறார், ஆண்டவரை கனப்படுத்துறார். தனிப்பட்ட ஜீவியத்திலையும் நீங்க நல்லா துதிக்கணும். அது கிருபையை கொண்டு வரும். சபையாக கூடி வரமா தேவனை நல்லா ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் எங்கெங்க நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த ஸ்தோத்திரத்துல நீங்க வளர ஆரம்பிக்கிறீங்களோ, அதோட சேர்ந்து கிருபையும் தானாக பெருக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கிருபையை பெறுவதற்கு நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல ஆண்டவரை துதிக்கிற பழக்கம் வேணும். அதே போல சபையாக தேவ சமூகத்துல கூடி வரும்போது ஒரு மனதோட கூடி ஒரே வாயோட தேவனை துதிக்க நாம் பழகுவோம், தேவனை ஸ்தோத்திரிக்க பழகுவோம். இப்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கிருபை நம்ம மேல் அளவில்லாமல் தேவன் என்ன செய்வாரு? ஊற்றுவார். அப்ப கிருபையில பூர்ணமாக முடியும். இது 2வது மிக முக்கியமான காரியம். 3வது ஒரு காரியத்தை சொல்றேன். எபிரேயர் 6:12. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். பாருங்க, நம்பிக்கையில என்ன ஆகணும்? பூர்ணமாகணும். பரிசுத்தத்திலையும் பூர்ணமாகணும், கிருபையில பூர்ணமாகணும், அடுத்தது நம்பிக்கையில பூர்ணமாகணும். 3 காரியம் நிலைத்திருக்கும். 1 கொரிந்தியர் 13:அதிகாரத்திலிருந்து கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இந்த 3ம் என்றென்றைக்கும் நிலை நிற்கிற ஒன்று. பரலோகத்துல கூட இதை நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இதுல இந்த நம்பிக்கையில பூர்ணம் அடைஞ்சது. தேவன் நமக்குள்ள ஒரு மகிமை நம்பிக்கை வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்றார். அது மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்றார். என்றைக்கு நம்ம மனம் திரும்பி ஆண்டுடைய பிள்ளையா மாற்றமே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது என்ன சொல்வார்? அந்த நம்பிக்கைக்கு ஒரு பேர் கொடுக்கிறார் பாருங்க. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இப்ப நம்மளை ஆண்டவர் ரட்சித்தது எதுக்கு? ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையில நீங்க பூர்ணப்பட 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 நீங்க என்ன ஆவீங்க? தேவனுடைய அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு நீங்க பங்காளிகளா மாறுவீங்க. அப்போ
நம்ம நம்பிக்கையில என்னவா இருக்கணும்? அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். இதுல பூர்ணம் அடைவதற்கு நம்ம பிரயாசங்கள் எடுக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளுங்க, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யாவரும் தேவன் மேல் நம்பிக்கை இருந்ததுனால்தான் அவங்களுடைய வாழ்க்கை வெற்றியுடன் ஓடி முடிக்க அது உதவியா இருந்தது. தாவீது ராஜாவை யோசிச்சு பாருங்க. தாவீது ராஜா அடிக்கடி சொல்வார், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அவர் தன்னுடைய நம்பிக்கையை யார் மேல வைத்தார்? கர்த்தர் மேல வைத்தார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல வைத்தார். ஆண்டவரே, நீர் எனக்கு இதை வாக்கு கொடுத்திருக்கிறீர், நிச்சயம் எனக்கு நீர் நிறைவேற்றிய தீர்வீர். ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்தவான்களை பின்பற்ற பழகணும். ஆபிரகாமை பாருங்க, தாவீதை பாருங்க, மோசேயை பாருங்க. இவர்கள் எல்லாம் நம்பிக்கையுடைய பிள்ளைகளா இருந்தாங்க, நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்க. அவர்களை நீங்க பின்பற்றுங்க. அப்போ நம்ம நம்பிக்கையில நம்ம என்னவா இருக்கணும்? உறுதியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. இந்த நம்பிக்கைக்கு பேர், நல்ல ஒரு பேர், ஜீவனுள்ள நம்பிக்கை, லிவிங் ஹோப். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க நம்ம பழகணும். ஆண்டவரே, இந்த நம்பிக்கையில நம்ம உறுதியா நிற்க எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நாட வேண்டும். ஒரு நாள் மனிதன் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. சங்கீதங்களின் புத்தகம் 118 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம், மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க. நாசி இல்ல சுவாசம் இல்ல மனுஷனை நம்பவே நம்பாத. அவன் நம்புவதற்கு எம்மாத்திரம், எம்மாத்திரம். அப்போ தேவ பிள்ளைகள் யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? தாவீது சொல்லி தருவார். 115 சங்கீதம் 9 வசனம் 10 வசனம் 11 வசனம், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். நல்லா கவனிச்சீங்களா? கர்த்தர் தான் நமக்கு துணை, கர்த்தர் தான் நமக்கு கேடகம். அப்போ நம்ம யாரை நம்பி இருக்கணும்? கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கணும். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நம்மை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்தாலும், ஒருவேளை விசுவாச ஜீவியத்துல நம்ம வசனத்தின் விதமாக பாடுகள் வேதனைகள் சகிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பாடுகளும் வேதனைகளும் நம்ம விட்டு பிரியாது, அது நமக்கு கூட தான் இருக்கு. அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். அந்த நேரத்துல கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நமக்கு அவர் வாக்கு பண்ணிருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன். பிசாசு பலவிதமான பயங்களை கொண்டு வருவான், பலவிதமான சந்தேகங்களை கொண்டு வருவான். ஆனா நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர்தான் என் கண்மலை, நீர்தான் என் நம்பிக்கை. உடனே ஆண்டவர் உங்களுக்கு கேடகமா இருப்பார், உங்களுக்கு துணையா இருப்பார். உங்களுக்கு அந்த நம்பிக்கையில பூர்ணம் அடைவதற்கு உதவி செய்து அவருடைய நித்திய சுதந்திரத்திற்கு பங்காளிகளாய் மாற்றார். அப்ப ஆண்டவருடைய நம்பிக்கையில நம்ம தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கையில பூர்ணம் அடையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள். அதுதான் இங்க எபிரேய ஆக்கியோன் நமக்கு ரொம்ப அழகா எழுதி கொடுக்கிறாரு. எபிரேயர் 6 அதிகாரம் 11 வசனம், நீங்கள் அசதியாயிராமல். அப்ப என்ன செய்யக்கூடாது? நம்ம அசதியா இருக்கவே கூடாது. நம்ம நம்பிக்கையில கொஞ்சம் டவுன் ஆனா, சோர்வுல போயிட்டா அசதியா இருந்துருவோம். அசதியா இருக்காதீங்க, பிசாசு கொண்டு வருவான் இதெல்லாம். விசுவாச பரீட்சை நேரத்துல இதெல்லாம் வரும். அப்போ நீங்க அசதியாயிராம என்ன செய்யுங்க? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், பாருங்க, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும்
சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். அப்ப யார பாருங்க, நோக்கி பாருங்க. உங்களுக்கு முன்னாடி தேவன் நிறைய சாட்சிகளை வச்சிருக்கிறார் இல்லையா? ஆபிரகாமை வைத்திருக்கிறார், மோசையை வைத்திருக்கிறார், தாவீதை வைத்திருக்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுலை வைத்திருக்கிறார், அப்போஸ்தலனாகிய பேதுருவை வைத்திருக்கிறார். இவங்களெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் எப்படி அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க? அவங்க இருந்ததுக்கு காரணம் என்ன? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை அவங்க விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்தார்கள். அப்ப நீங்கள் நானும் இந்த காரியத்தை செய்ய பழகுவோம். ஆண்டவரே, உங்களுடைய நம்பிக்கையில நாங்க நாளுக்கு நாள் வளரணும். அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை எடுங்க. ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அவர் விசுவாசத்தில் வல்லவரானார். ரோமன் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. அவர் விசுவாசத்தில் வல்லவரானார். எப்படியா? அவிசுவாசமான அநேக காரியங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்துச்சு, சந்தேகமான காரியங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. அவர் தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தார், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தார், தேவனை மகிமைப்படுத்தினார், அவர் விசுவாசத்தை அறிக்கை செய்தார். அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் தேவனை மகிமைப்படுத்த 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 என்ன நடந்துச்சு? அவர் விசுவாசத்துல வல்லவராய் மாறிட்டார். நீங்க நம்பிக்கையில நீங்க பூர்ணம் அடையணுமா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்க, விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுங்க, பொறுமையோடு காத்திருங்க. இந்த காரியத்தை செய்து பாருங்க, நீங்க நம்பிக்கையில பூர்ணமடைய ஆரம்பிச்சிருவீங்க. இதே போல கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ஒரு காரியத்துல நம்ம பூர்ணம் அடையணும். அதுக்குதான் சபைக்கு நம்ம சபையில வரோம். சபையில தேவன் நம்மளுக்கு கொண்டு வந்த நோக்கமும் அதுதான். என்ன அது? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுகிறார். சபையின் நோக்கம் என்ன? நம்ம ஏன் சபையில வரவழைக்கப்பட்டிருக்கோம்? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக மாறணும். அதுக்குதான். இப்ப எதுல நம்ம பூர்ணம் அடையணும்? கிறிஸ்துவில் நாம் பூர்ணம் அடையணும். கிறிஸ்து தான் சபைக்கு தலை. அந்த கிறிஸ்துவில் நாம் பூர்ணம் அடைய நம்ம எப்பவுமே முயற்சி எடுக்கணும். அதான் சபையில தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சபையில கொண்டு வரும்போது அங்கே தேவன் உங்களுக்கு நிறைய வேலைகளையும் வைத்திருக்கிறார். என்ன வேலை வச்சிருக்காரு? சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலையை வச்சிருக்காரு இல்லையா? அந்த பணியை செய்யணும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். அதுக்காக தேவன் உபதேசங்களை வைத்திருக்கிறார். சபையில தேவன் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல சுவிசேஷ பணியை செய்வதற்கு வைத்திருக்கிறார். நம்ம பக்தி விருத்தில அடைவதற்காக தேவன் நமக்கு தம்முடைய ஞானத்தை அருளி தம்முடைய கிருபைகளை அருளி நடத்தி வருகிறார். ஆகவே நம் சபைக்குள்ள வர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாம வரல. நம்முடைய கடைசி கட்டம் எங்க போகணும்னா கிறிஸ்து இயேசுவின் அந்த பூர்ணத்தை நான் அடையணும். யார் யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் அந்த பூர்ணத்தை அடைகிறாங்களோ அவங்க தான் பூர்ண புருஷர். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே, மனிதனா இருக்கிற இந்த நாட்கள்ல 3 விஷயத்துல அவர் வளர்ந்தார். என்னது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 4 விஷயத்தை நீங்க பாக்குறீங்க. ஒன்னு ஞானம், தேவ ஞானத்துல அவர் வளர்ந்தார். 2வது வளர்த்தியில அவர் வளர்ந்தார். 3வது தேவ கிருபையில வளர்ந்தார். 4வது மனுஷ தயவில வளர்ந்தார். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல மனுஷனா நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வைத்துட்டு போயிட்டாரு. அவருக்கே இந்த காரியத்துல 4 காரியத்துல வளர்ச்சி தேவைன்னா நமக்கு தேவையில்லையா? நம்ம பூர்ண புருஷனாக வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே தேவ ஞானம் எனக்கு தேவை.
இயேசுவானவர் ஞானத்துல வளர்ந்தார். இன்னைக்கு இயேசுவானவர் நமக்கு ஞானம் இல்ல, பவுல் சொல்லி தராரு, அவரே நமக்கு ஞானமா இருக்கிறார். அப்ப ஞானத்தை பெறணும்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பரிசுத்தத்தை அடைவதற்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் தேவை. என்ன அது? பரிசுத்த பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானத்திலே நான் வளர்கிறவனா இருக்கணும். இயேசுவை போல, இயேசுவை போல பூர்ணனா மாறணும். அதே போல இயேசுவை பாருங்க, அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? ஒவ்வொரு டைமும் மனுஷனா இருந்த நாட்கள்ல சொல்றேன், அவருடைய வளர்ச்சி ஆச்சரியகரமான வளர்ச்சியா இருந்துச்சு. மற்றவர்கள் வியப்பாய் பார்க்கத்தக்க அளவுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வளர்ச்சியா இருந்துச்சு. 12 வயசுல அவர் அந்த அந்த நாட்கள்ல இருந்த அறிஞர்களோட, வேத அறிஞர்களோட என்ன செய்யறாரு? தர்க்கம் பண்ணுகிறார். 12 வயசுல. அப்படின்னா அவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு பாருங்களேன். நம்ம எல்லாம் வளர்ந்து கனி தருகிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம வளரணும், எல்லா விதத்திலும் ஞானத்துல வளரணும். அடுத்தது நம்முடைய பர்சனாலிட்டியில நம்ம வளரணும். நம்ம விசுவாசின்னு எப்படி நம்ம அடையாளம் காண முடியும்? அந்த விசுவாசிக்குரிய தன்மைகள்லாம் நீங்க வளரணும். இந்த வளர்ச்சி ஒரு மெச்சூரிட்டிக்கு நேரா போகணும். மூணாவது இயேசுவானவரை குறித்து வாசிக்கிறோம், அவர் தேவ கிருபையிலே வளர்ந்தார். இல்ல, இயேசு தன்னை எப்படி அழகா தாழ்த்தினார் கவனிங்க. பிதாவின் சமூகத்துல போய் எப்பொழுதுமே ஜெபிக்கிறவராய் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறவராய் இருந்தார். அவர் சொன்னாரு, நான் என் மகிமையை நான் தேடவே இல்லை. யாருடைய மகிமையை தேடுறேன்? பிதாவின் மகிமையை தேடுறேன். ஒரு தாழ்மையில மனுஷன் ஒரு நாளும் தன்னை மகிமைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான். தன்னை படைத்தவருடைய மகிமையை தான் தேடுவான். தன்னை சிருஷ்டித்த தேவனுடைய மகிமையை தான் தேடுவான். இயேசுவானவர் தன்னை தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையில வளர்ந்தார். தேவ கிருபை மட்டும் போதுமா? மனித தயவு நமக்கு தேவை. அப்ப மனித தயவு தேவைன்னா ஒரு நற்சாட்சியுள்ள ஜீவன் தேவை. நீங்க மனித தயவு சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவானவருக்கு மனித தயவு தேவைப்பட்டுச்சு இல்லையா? அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது ஒவ்வொரு அவர் எடுத்த வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்ல நீங்க பாருங்க, அவர் மனித தயவை பெற்றார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் என்ன செய்தார்? நற்சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவித்தார். இன்னைக்கு நம்ம நற்சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்க பழகும். நம்முடைய வாழ்க்கை மற்றவருக்கு முன்மாதிரியா இருக்கட்டும். அப்ப நம்ம மனித தயவை பெறுவோம். தேவன் மனித தயவை பெற வைப்பார். அப்ப கிறிஸ்துவானவர் எப்படி இந்த உலகத்துல வளர்ந்து வளர்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை வைத்துட்டு போனாரோ, அதே விதமாய் அவருடைய சபைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவர் தான் நமக்கு தலை. அவரை போல நம்ம பூர்ணராக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்போ இந்த 4 காரியத்திலையும் பூர்ணராக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.